எல்லோருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் என்னென்ன ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றது மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இதில் நான் என்னென்ன ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு ஆப்ஷனில் நான் என்ன என்ட்ரி எடுத்திருக்கேன், இல்லை என்ன என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்றத இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். இன்னைக்கு 5 மினிட் ட்ரேடிங் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் இந்த 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்பிசிசி, இஎல்ஜி, ஐபிஆர் ரியல் எஸ்டேட்டு, தேஜாஸ்நெட், பிடிஎல், ஈஸி மை ட்ரிப், இந்த 6 ஸ்டாக் தான். இந்த 6 ஸ்டாக்கு நான் இப்போ ஸ்டாக் ஆர்டர் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ டைம் வந்துட்டு 10:11 ஆகுது. ஆர்டர் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒர்க் ஓவர். இதை நான் க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். நமக்கு இப்போதைக்கு பொசிஷன் எதுவும் கிடைக்கல. ஆர்டர் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. இதை பாருங்கள், பொசிஷன் எதுவுமே கிடைக்கல. இதோட ஸ்கொயர் அப் டைமிங் வந்து 3 மணி தான். 3 மணிக்கு என்ன பொசிஷன் இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். தென் 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்டுக்காக நான் ஸ்டாக் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். பஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ்பிஐ, ஐசிஐசி பேங்க்கு, இந்த 6 ஸ்டாக்கு. இதுக்கு இப்போதைக்கு ஆர்டர் எதுவும் பிளேஸ் பண்ணல. 11 மணிக்கு தான் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிஃப்டியில் தான், நிஃப்டி ஆப்ஷனில் தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். என்ன என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இப்போதைக்கு 17,300 கால் ஆப்ஷன் தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். 190 ரூபா 70 காசு. இதுக்கு ஸ்டாப் லாஸ் இப்போதைக்கு கரண்ட்ல வந்து 194 ரூபா ட்ரேட் ஆகுது. ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு 270 ரூபா ப்ராஃபிட்ல இருக்கு. எனக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 25 பாயிண்ட் டார்கெட் வைக்க போறேன் இன்னைக்கு. அதே போல ஸ்டாப் லாஸ் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்துலாம். ஆ 165. ஆக்சுவலாக வந்து 1:1 தான் நான் இன்னைக்கு ப்ளே பண்ணியிருக்கேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். 25 பாயிண்ட் டார்கெட்டு, 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போதா, டார்கெட் ஹிட் ஆக போதா அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டுக்காக இன்னும் நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணல. ஒரு 10:45 மேலே தான் ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இதுதான் கரண்ட் பொசிஷன். ஓகே, டைம் இப்போ 10:34 ஆகுது. நிஃப்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 17,300 கால் ஆப்ஷன் 190 ரூபாய் 70 காசுக்கு நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பை பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்க, ப்ரைஸ் 210.60. ஆக்சுவலாக என்னோட டார்கெட் நான் சொல்லியிருந்தேன் 25 பாயிண்ட், 1:1 தான். ஸ்டாப் லாஸ்னால 25 பாயிண்ட், டார்கெட் 25 பாயிண்ட்னு சொல்லிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு நான் ஸ்கொயர் அப் பண்ணிட்டேன். 215.60 தான் என்னோட டார்கெட்டு. இங்கே எங்கே செல் ஆயிருக்கு, 214.30. ஆக்சுவலாக நான் வந்து அங்கே ஸ்டாப் லாஸ் கேன்சல் பண்ணிவிட்டு 215.60 பிளேஸ் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து இறங்கிடுச்சு. சரி, ஓகே, இருந்தாலும் ₹1 ₹2 பரவாயில்ல, முன்ன பண்ண இருந்தால். ஏன்னா வந்து நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக திருப்பி இன்னும் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 214.30க்கு நான் ஸ்கொயர் அப் பண்ணிட்டேன். வேல்யூ இன்னைக்கு பொசிஷன் எடுத்த வேல்யூ பாருங்கள், 9,535. இப்போதைக்கு ப்ராஃபிட்டு 1,180 ரூபா ப்ராஃபிட்டு. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் தான் ஆகும் நான் இந்த ட்ரேடு பொசிஷன் எடுத்து. ஸோ நம்மளோட ட்ரேட் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த ரிலாக்ஸாக இந்த ட்ரேடு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ட்ரேடிங் இன்னையோட ஓவரு. அடுத்து இன்னையோட ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் எப்படி இருக்க போகுது, 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், 5 மினிட் ட்ரேடிங், இது எல்லாமே என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத நம்ம 3 மணிக்கு செக் பண்ணிக்கலாம். டைம் இப்போ 3 மணி ஆகுது. அந்த 5 மினிட் ட்ரேடிங் அந்த ஸ்ட்ராட்டஜியில் 10 மணிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணதோடு சரி, என்னென்ன கிடைச்சிருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் இது வரைக்கும் பார்க்கல. இப்போ 3 மணி ஆகுது. இப்போ ஸ்கொயர் அப் பண்ணணும். இப்போ என்னென்ன நமக்கு ஸ்டாக் கிடைச்சிருக்கு எல்லாமே நம்ம இப்போ ஸ்கொயர் அப் பண்ணலாம். பெண்டிங் ஆர்டர் எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து 3 ஸ்டாக் மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. எல்லாமே ஸ்கொயர் அப் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இப்போ 3 ஸ்டாக்குமே நமக்கு ஸ்கொயர் அப் பண்ணியாச்சு. டோட்டலாக இது வந்து ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000 ரூபாய். 874 ரூபாய் 80 காசு இன்னைக்கு லாஸ் வந்திருக்கு.
ஓகே, இது போல் நம்ம 20 மந்த் டார்கெட் 10 மந்த் டார்கெட்லாம் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத அது வந்து தனித்தனி அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால நான் இப்போ எக்ஸலில் போட்டிருக்கேன். இது 5 மினிட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்துட்டு 3 ஸ்டாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லேக் போட்டிருக்கேன். இஎல்ஜியில் 720 லாஸு, ஐபிஆர் ரியல் எஸ்டேட் 100 ரூபாய் லாஸு, பிடிஎல் 940 லாஸு. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்கில் 1760 ரூபா, ஒரு 1.25% இந்த கான்செப்டில் இன்னைக்கு லாஸில் புக் ஆகுது. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு 3 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஏடிஎல் ஆட்டோ 1500 ரூபா ப்ராஃபிட்டு, நைகா 1150 ரூபா ப்ராஃபிட்டு, எல்டி 1000 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த கான்செப்டில் 3650 ரூபா, 3.5% மேலே இந்த கான்செப்டில் ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு 2 ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு 100 ரூபா ப்ராஃபிட்டு, ஆக்சிஸ் பேங்க்கு 450 ரூபா லாஸு. இந்த 2 ஸ்டாக்கில் ஒரு 350 ரூபா, 1/2% கிட்ட இந்த ஸ்டாக்கில் இந்த கான்செப்டில் லாஸில் புக் ஆகுது. இப்போது இவ்வளோ நாள் நம்ம வந்து டெய்லி என்ன ப்ராஃபிட் லாஸ் இதை மட்டும் தான் பார்த்துட்டு வரோம். இனிமேல் ஒரு அடிஷ்னலாக ஒரு காலத்தை ஒன்று சேர்த்துக்கலாம். அதில் இந்த மாதத்தில் இது வரைக்கும் எந்தெந்த கான்செப்ட்டு, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, லாஸ் வந்திருக்கு இந்த டேட் வரைக்கும். ஸோ இது எல்லாமே டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக எவ்வளோ இப்போ நெட்டாக ப்ராஃபிட்டில் நிற்குது அப்படின்றதையும் நம்ம அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நமக்கு 2 நாள் ட்ரேடிங், இன்னையோட 2 நாள் ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதில் நிஃப்டி ஆப்ஷனில் 1150 ரூபா ப்ராஃபிட்டில் நிற்குது. இது டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக வரக்கூடிய ப்ராஃபிட்டு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டில் 2400 ரூபா லாஸில் நிற்கிறோம். நம்ம 2.5% வந்து இப்போ லாஸில் இருக்குது. 10 மந்த் டார்கெட்டில் பாருங்கள் 16,240 ரூபா, 16.25% இந்த 2 நாளில் ப்ராஃபிட்டில் இருக்குது. 5 மினிட் ட்ரேடிங்கில் 2650 ரூபா, 2% வந்து ப்ராஃபிட்டில் நிற்குது. ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 4 கான்செப்டில் 20 மந்த் டார்கெட் இது மட்டும்தான் லாஸு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாஸ் தான், ஏன்னா மாதம் வந்து 2 நாள் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இன்னும் நிறைய நாள் இருக்குது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ரெக்கவர் ஆகிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே வரும். அடுத்து புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று நிஃப்டி ஆப்ஷனுக்காக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு என்ன ப்ரைஸில் என்ட்ரி கிடைச்சிருக்கோம், அப்படி என்ட்ரி கிடைச்சிருந்ததுன்னா என்ன ப்ராஃபிட் லாஸ் அதையும் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இது நிஃப்டி ஆப்ஷனோட புது ஸ்ட்ராட்டஜி. 15ஆம் தேதியிலேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு ஃபியூச்சர் ஓப்பனிங் ப்ரைஸு 17,500. நமக்கு ஃபஸ்ட்டு அந்த 50ன்றது பார்த்தீங்கன்னா 17,550 தான் இங்கே பிரேக் ஆகுது. அதனால் 17,450 வந்தால் தான் நம்ம புட் ஆப்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒன் சைடாக இருந்ததுனால நமக்கு என்ட்ரி கிடைக்கல. இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நில் தான். இங்கே நமக்கு 3 நாள் கண்டினியூவாக நமக்கு ட்ரேடே கிடைக்கல. நமக்கு 3 நாள் ட்ரேட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நமக்கு என்ட்ரி எங்கே கிடைக்குதோ, ட்ரேட் எங்கே கிடைக்குதோ அங்கே மட்டும் நம்ம என்ட்ரி ஆகிறது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏதாச்சும் ஒரு ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தால் தான் இங்கே வந்து நமக்கு நம்மளோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எங்கே என்ட்ரி கிடைக்குதோ அங்கே மட்டும் நம்ம என்ட்ரு ஆனால் போதும். இங்கே நம்ம என்ன நினச்சிப்போம்னா, இந்த 3 நாளுமே நமக்கு ட்ரேட் கிடைக்கல, சப்போஸ் ட்ரேட் கிடைச்சிருந்தது அப்படின்னா நமக்கு லாஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ இதில் நம்ம ரிலாக்ஸாகவே ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். என்னோட ட்ரேட் எல்லாமே உங்களுக்கு நான் லைவாக ரெக்கார்ட் பண்ண காரணமே எந்த அளவுக்கு நம்மளால் சிம்பிளாக ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்றத காட்டுறதுக்காக மட்டும்தான். ஓகே, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்குது, எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது, எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நாளையோட ட்ரெண்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது, நாளைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வரப்போகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.